GTN அகாடமி வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம்கான இணைய வழி கருத்தரங்கில் கலந்து கொள்ளுங்கள். ரிட்டையர்ட் தமிழக DGP டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் GTN அகாடமியின் நிறுவனர் இயக்குநரான டாக்டர் சத்யா கரிகாலன் அவர்களின் ஆலோசனை வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டிப்பிடியுங்கள். ஆதவர்ஜனா வரதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? ஆதவர்ஜனா வரதுனால புசியானந்தோட புகழ் மங்குமான மங்கும், ஜான அரகசாமியோட புகழ் மங்குமான மங்கும். என்னதான் புகழ் மங்குன்றது ஒரு வெளிப்பார்வையா பார்க்கிறதா இல்ல விஜய் கிட்டே அந்த பார்வை இருக்கும்னு பாக்குறது? இல்ல, விஜய் இப்போ ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஜான் இருக்காரு, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கஷ்டம். யாரோ ஒருத்தர் தான் வேலை செய்ய முடியும். இப்போ ஜான் வந்து அங்கே ஓரம் கட்டப்படலாம். ஆதவர்ஜனா அமிச்சு ஒரு பைலட் போற மாதிரி போயிட்டு உள்ள போய் பாத்துக்கோ, நாளைக்கு நம்ம கூட்டணியில வரதுக்கு ஒரு இடம் பிடிச்சி வச்சுக்கோ. ஏன்னா ஆதவர்ஜனா இருந்தாருன்னா விசிகாவோட கூட்டணி அமைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். விசிகா வந்து திமுக கூட்டணியில இனிமேலும் தொடருமாங்கிறது ஒரு கேள்வி. ஆதவர்ஜனா will be a bridge between விசிகா and விஜய். ரெண்டு பேருக்கும் ஒரு இணைக்கும் பாலமாக இருந்து செயல்படுவார். அந்த இனிஷியேட் எடுத்தது திருமான்றீங்களா? திரும்ப சொல்லிருக்கலாம், நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கலாம். விசிகா தாவேகாவோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமாவளவன், ஆதவர்ஜுன், விஜய் இந்த மூன்று பேரினுடைய ஒரு மாஸ்டர் பிளான் சொல்லலாமா? இருக்கலாம். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ, நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். இன்னைக்கு முக்கியமான செய்தியாக ஆதவர்ஜுனாவை மையப்படுத்தின ஒரு செய்திங்க சார். இப்போ தாவேகாவில் ஆதவர்ஜுனா இணைய போகிறார். இன்னும் கூடுதலாக சொல்ல போனா துணை பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் கொடுக்கப்பட போகிறது. இன்னொரு பக்கம் ஆலோசகராகவும் இருந்து பணியாற்றுவார். இந்த மாதிரி எல்லாம் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இது வர தகவல்கள் எந்த அளவுக்கு உறுதித்தன்மையோடு இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்குறீங்க? அஃபிஷியலா இணைய போறாருன்னு சொல்லலாம். விஜய் கட்சியில அஃபிஷியலா இணைய போறாருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கொஞ்ச நாட்டாக விஜயோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவர் திமுகவில் ஸ்ட்ராட்டஜி டீமில் இருந்தார். முதலமைச்சரோட ஃபேமிலியோட கனெக்ஷனில் உள்ளே வந்தார். 2 தேர்தலில் ஒர்க் பண்ணார். அப்புறம் கொஞ்சம் அவருக்கு அரசியல் ஆசை வந்து MP பதவி கேட்டார், கொடுக்க மாட்டேன்னாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி விசிகாவில் போய் அது வழியாக ட்ரை பண்ணார். அப்போ விசிகாவில் வந்து ஸ்டாலின் சொன்னார்னா, நீங்கள் யாருக்கு பொது தகுதி கேட்குறீங்கன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு கொடுக்க மாட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஸோ ஆதவர்ஜனா திமுக மேலே கடுங்கோபத்தில் இருக்காருன்னா கடுங்கோபத்தில் இருக்கார், தப்பு இல்லை. அதே நேரத்தில் விஜயோட புத்தக ரிலீஸ் விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்தது முழுக்க ஆதவர்ஜனா தான். விகடன் பிரசுரம் புத்தகத்தை வெளியிட்டது, ஆனால் ஏற்பாடு செய்தது முழுக்க ஆதவர்ஜனா தான். ஸோ இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலையும் விஜயோட பேசினத்துலேயும் எல்லாத்துலேயுமே ஒரு பெரும் பங்கு வகித்தவர் ஆதவர்ஜனா. அவர் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. இப்போ விசிகாவில் வந்து அவர் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டன. ஏன்னா வந்து வெளியில் அமிச்சிட்டாங்க. திருப்பி அவர் வெளியில் எங்கேயும் போக முடியாது, அதிமுகவுக்கு போக முடியாது. திமுகவோட எதிர்ப்பாணியில் தான் இருக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பணி இருக்கிறது இப்போ ஒரே அணி வந்து விஜய் அணி தான். ஸோ விஜய் கூட வரதுல வந்து நேச்சுரல் கராலரி மாதிரியா இருக்கு. ஆனால் விஜய்க்கு இது லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்க்கணும். விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆக போகிறது. இது வரைக்கும் டேக் அப் ஆகல, கிரவுண்ட்லேயே சுற்றிட்டு இருக்கு. பிளேன் ஒன்று வானத்தில் ஏறி போய் ஜம்ப் பண்ணி பிளேன் போல, அது பறந்தூர் போனாரு வந்தாரு, எல்லாம் வாசம் தான். ஒன்றும் 2 வருஷத்துல கட்சி அரசியல் அங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டார்ல. தொடங்கி 2 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சு என்னங்க பிரயோஜனம்? நீங்க எப்படிப்பட்ட இமேஜ் கிரியேட் பண்ணி தெரியுமா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு மாபெரும் வெற்றியை கொடுத்த ஒரு இயக்கம் விஜயோட இயக்கம். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ரசிகர் மன்றங்கள் தேர்தலில் போட்டு ஜெயிச்சாங்க. அப்படி ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை ஊட்டிய ஒரு கட்சி 2 வருஷத்துல தோங்கி போய் எந்த விதமான ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு வெறும் ஸ்டேட்மெண்ட் ட்விட்டரில் மட்டும் கட்சி நடத்துறதுக்கு நடக்காத காரியம். அதுக்கு வந்து என்ன காரணம்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லை. புசியானந்த் வந்து பாண்டிச்சேரி தவிர, பாண்டிச்சேரி கொஞ்சம் பேருக்கு தெரியும், சென்னையில் கொஞ்சம் பேருக்கு தெரியும், ECRல கொஞ்சம் பேருக்கு தெரியும். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது.
இப்போ எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆருக்கு அடுத்து யாரும் தேவையில்லை. ஏன்னா எம்ஜிஆரே ஒரு பெரிய ஃபேஸ், எம்ஜிஆருக்கு அடுத்தபடி தான் எல்லாருமே. விஜய் அதே மாதிரி நினச்சிட்டு இருக்காரு, நம்மளை விட யார் நம்ம பெரிய ஆளாக இருக்கணும் கட்சியிலன்னு. ஆனால் எல்லா வேலையும் இவரால் பண்ண முடியாது. கட்சியோட செயல்பாடுகள் கட்டத்திட்டங்கள் அமைக்கிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயப்பட்ட இல்லை. எப்படி பண்ருட்டியார் இவர் ஹெல்ப் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு சீனியர் கூட இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சுக்க தவறிட்டார். சரி, இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா வர்றதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? ஆதவ அர்ஜுனா வர்றதுனால புஷியானந்தோட புகழ் மங்குமானா மங்கும், ஜான அரகசாமியோட புகழ் மங்குமானா மங்கும். ஏன்னா ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் வந்து ஒரு துடிப்பான இளைஞர். என்னதான் புகழ் மங்குன்றது ஒரு வெளிப்பார்வையா பார்க்கிறதா இல்ல விஜய் கிட்டே அந்த பார்வை இருக்கும்னு பாக்குறது? இல்ல, விஜய் இப்போ ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஜான் இருக்காரு, நல்ல திறமையானவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கஷ்டம், வேலை செய்ய முடியாது. யாரோ ஒருத்தர் தான் வேலை செய்ய முடியும். அப்போ ஜான் வந்து அங்கே ஓரம் கட்டப்படலாம். 2வது, புஷியோட கை ரொம்ப ஓங்கி இருக்கு, அவர் சர்வாதிகாரமாக செயல்படுறாருன்னு நிறைய பத்திரிகை நண்பர்கள்லாம் பேசுகிறாங்க. நமக்கு வந்து கிடைச்ச செய்திகள் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. விஜயை விட அவர் கட்சியை வந்து அதிகாரம் செலுத்துறது புஷி தான் அங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய ஆடியோவாக வெளியான அதுலயும் கூட அப்படியாப்பட்ட கருத்துக்கள் தானே இருந்தது. அந்த ஆடியோ அவரோட தான் நமக்கு தெரியல, அவரோட இருந்துன்னு எடுத்துக்கொண்டோம்னா 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுது. அது ஆடியோ நமக்கு என்ன ஜான் குரல் நான் கேட்டதில்லை, கேட்காம என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் அப்படி இருந்தால் கூட ஜானுக்கும் புஷிக்கும் ஒத்து வரலைங்கிறது ஊரறிஞ்ச விஷயம், அது தெரிஞ்ச விஷயம்தான். இவர் அரசியல் கட்சினா 4 பேர் இருப்பாங்க, 2 பேர் ஒத்து வரும், 2 பேர் ஒத்து வராது, இதெல்லாம் சகஜம்தான். ஆடியோ உண்மையோ பொய்யோ, ஆனா உள்ள இருந்த கருத்து உண்மை. கருத்து உண்மை. ஏன்னா ஜான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் வந்து எப்படி கொண்டு போனோம், அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கலாம் பிளான் பண்றாரு. புஷி வந்து ஒரு மக்கள் தலைவர் மாதிரி, அவர் பொதுமக்கள் ஜனங்க மீட்டிங் பொதுக்கூட்டம் அந்த லெவலில் போறாரு. ஸோ 2 பேருக்குமே ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. இப்போ விஜய் வந்து ரோலை வரையறுக்க தவறிட்டார். இந்த ரோல் வந்து ஜானுக்கு, இந்த ரோல் புஷிக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு போயிருப்பாங்க. விஜய்க்கு அனுபவம் இல்லைங்கிறது ஒரு முதல் பாயிண்ட். அவருக்கு அறிவுரை கூறும் ஆலோசகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல, என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம், தெரியல. இப்போ வந்து விஜயோட குரூஷியல் அரசியல், ஏன்னா இன்னும் 1 வருஷம் தான் இருக்குங்க அசம்பிளி தேர்தலுக்கு. நீங்க விளையாட்டு போல எடுத்துக்க முடியாது, சுறுசுறுப்பா இருந்தாகணும். ஏன்னா கூட்டணி வைக்கிறாரோ கூட்டணி வைக்கலையோ, தனியா போட்டி போடுறாரோ, என்ன முடிவோ அந்த முடிவை சீக்கிரம் எடுத்தாகணும். அந்த முடிவை ஏற்ற மாதிரி கட்சியை தொண்டர்களை பலப்படுத்தணும், தொண்டர்களுக்கு எடுத்து கொள்ளணும், அந்த மெசேஜ் சொல்லணும். நீங்க கூட்டணி வைக்க போறாங்க, அதிமுகவோட கூட்டணி, இந்த கட்சியோட கூட்டணி, இந்த கட்சியோட கூட்டணி இல்ல, தனியா போட்டி போடுறோம், எல்லாம் சொல்லணும். அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும், அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கணும். உள்கட்டமைப்பே ஒன்று இப்பதான் மாவட்ட தலைவர் போட போறேன்றீங்க, போட்டேன்றீங்க, போடலன்றீங்க. 2 கட்டமா முடிச்சிருக்கிறாங்க. 3வது கட்ட பட்டியல் நாளைக்கு வருது. மார்ச் மாதத்துல ஒரு சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வருது. அப்போ இந்த பயணங்கள் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, அந்த ஒரு திட்டத்தோட தான் இறங்க போறாருன்றது இதன் மூலமாக தெரிய வரலையா? இல்லை, நீங்க முழுக்க ரசிகர் மன்றம் மட்டும் நம்புறீங்களா, பொதுமக்கள் எடுத்துக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி. இது ரசிகர் மன்றம் மட்டுமே நம்பி கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது இட்ஸ் அ சூசைடல் பாத், நம்ப முடியும். ஏன்னா ரசிகர் மன்றங்கள் வந்து ரசிகர்கள் வந்து கட்சி சார்பற்றவர்களாக இருக்கலாம். அதிமுக இருக்கணும் விஜய் ரசிகனாக இருக்கலாம், திமுக இருக்கணும் விஜய் ரசிகனாக இருக்கலாம், காங்கிரஸுக்கும் விஜய் ரசிகனாக இருக்கலாம், பாஜக விஜய் ரசிகனாக இருக்கலாம். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ரசிக மனப்பான்மையை விட்டுட்டு கட்சி மனப்பான்மை எடுத்தா கூட உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறாங்கல்ல, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சேர்ந்திருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, எந்த அளவுக்கு ஃபேக்ட்னு தெரியல. 1 கோடி 2 கோடிலாம் வந்து எண்ணிக்கை எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி, அதிமுக 4 கோடி தொண்டர்கள்ன்ற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பேச்சு வழக்கில் இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் பண்ண வேண்டிய காரியங்கள், ஆதவர்ஜனை எடுத்துக்கிறத பற்றி அவரோட தனிப்பட்ட முடிவு, அதை நம்ம தலையிட முடியாது. ஆனால் ஆதவர்ஜனாவை பயன்படுத்திக்கினார்னா கட்சி பலப்படும், கட்சி ஓரளவுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். சரி, ஆதவர்ஜனா மேலே என்னதான் குற்றச்சாட்டு இருந்தால் கூட அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் எப்படி கட்சியை வழி நடத்தணும், கொண்டு போகணும், அது ஒரு புதிய கட்சியான விஜய் கட்சிக்கு ஆதவர்ஜனா மாதிரி ஒருத்தர் தேவையான கண்டிப்பாக தேவை. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகாமல் மக்கர் பண்ணதோன்னு தோணுது. அது மக்கர் பண்ணுறதுக்கு ஏன் தோணுதுன்னா, அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான நடைமுறைகள் அவர்கிட்ட இல்லை. எப்படி கொண்டு போகணுங்கிற ஸ்டேட்டஸ் அந்த ஆக்ஷன் பிளான் இல்லாதனால தேங்கி நிற்கிறதோன்னு ஒரு கவலையாக இருக்கு. அவரோட டாக்கிங் குட் இன்ட்ரெஸ்ட் தான், அவரை வந்து தப்பு சொல்ல. நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கான நகர்வுகள் பண்றதுக்கு
ஏன் தயங்குறாருன்னு தெரியல. அந்த இடத்துல தான் ஆதவ் கை கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஆதவ் கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற நல்ல பாயிண்ட் அது. ஆதவ் வந்து ஒரு 2 கட்டை தாண்டி எடுத்துட்டு போகக்கூடிய ஆளு. ஆனா புஷியை மீறி பண்ணுவாரா, ஜானை மீறி பண்ணுவாராங்கிறது போக போக நம்ம பார்க்கணும். இங்க புஷியான இந்த ஜான் ஆரோக்கியசாமி இவங்க 2 பேர்த்த தாண்டி கட்சி நிர்வாகிகள், இன்னும் அடிமட்ட நிர்வாகிகள்ல இருந்து தொண்டர்கள் வரைக்குமே இப்போ ஒரு ஆதவ் உள்ள வர்றதை எப்படி பார்க்குறாங்க? அப்படி வர்றது இது கன்ஃபார்ம் ஆகி நடக்கும் பட்சத்துல ரசிகர்கள் சொல்றதுல தொண்டர்கள் வந்து எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்றதுல ஒரு பார்வை. தொண்டர்கள் வந்து பெருசா ஒன்றும் ரியாக்ஷன் பண்ண போறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் தான் அவங்க லீடர். ஆதவ் அர்ஜுனா வர்றதுனால தொண்டர்களுக்கு பாதிக்கப்படுமானா தொண்டர்களுக்கு பாதிப்பு இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா தொண்டர்கள் எப்பவுமே வந்து விஜயை நம்பி தான் இருக்காங்களே தவிர யார் வராங்க யார் போறாங்கன்றத பத்தி அவங்க கவலைப்படல. புஷி ஆனந்த் வந்து ஒரு ரசிகர் மன்ற தலைவராக பார்த்துருக்காங்க. அவரை இப்பதான் கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச புஷி ஆனந்த் ரசிகர் மன்ற தலைவராக தான் பார்த்துருக்காரு. 20 வருஷமா 25 வருஷமா பார்த்துருக்காங்க. ஆனா ஆதவ் அப்படி இல்லை. அரசியல் வழியா உள்ள வந்தவர். அவர் வந்து ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர் இல்லை. அவர் அரசியல் வந்ததுனால இது வந்து விஜய் கட்சியோட உறுப்பினர்களோட ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து எதிர்ப்பு இருக்காது, ஆதரவு இருக்க போறது இல்லை. ஆனா ஆதவ் அர்ஜுனாவோட ரோல் எப்படிப்பட்டதுங்கிறது விஜய் கிளாரிஃபை பண்ணலைன்னா நாளை குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 3 பேர் தான் முக்கியமான லீடர். இப்போ ஜானு, புஷி அண்ட் ஆதவ், இந்த 3 பேர் சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா கட்சி காணாம போயிடும். அதனால அந்த ரோலை அவர் டிஃபைன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆதவ் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி, புஷி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பு மீட்டிங் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜான் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டாருன்னா வேலை சுலபமாயிடும். கொடுக்கலன்னா அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி வந்து அது ஒரு தேக்க நிலையை மறுபடியும் அதிகப்படுத்துமோன்னு ஒரு கவலையாக இருக்கும். இதை நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்னும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது விசிகாவில் இருந்துக்கிட்டு இப்போது திமுகவை எதிர்த்து பேசியது அப்படின்ற ஒரு பார்வை சம்பாதிச்சார் ஆதவ் அர்ஜுன். அப்போ அந்த இடத்துல கிட்டத்தட்ட கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு, கூட்டணி தர்மம் இதெல்லாம் மீறி வந்து அவர் செயல்பட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவேகாவில் வந்தால் எதிர்காலத்தில் தாவேகாவுக்கும் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படும்ன்ற ஒரு பார்வை நிர்வாகிகளுக்கு இருக்கோ அப்படின்ற ஒரு அந்த பயம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் இப்படி கூட யோசிக்கிறேன். நேத்தி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் திமுக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. வெங்க வயலில் ஆரம்பித்து எல்லாம் போலீஸ் நடவடிக்கைகள்லாம் ஆரம்பித்து ரொம்ப ஒரு கடுமையாக பண்ணியிருக்காரு. ஸோ ஆதவ் அர்ஜுனாவை அமுச்சு ஒரு பைலட் போகிற மாதிரி போயிட்டு உள்ளே போய் பார்த்துக்கோ, நாளைக்கு நம்ம கூட்டணியில் வரத்துக்கு ஒரு இடம் பிடிச்சி வச்சுக்கோ. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா இருந்தாருன்னா விசிகாவோட கூட்டணி அமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரே கொள்கை, ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இவரு பெரியாருங்கிறார், அவரு பெரியாருங்கிறாரு, இவர் அம்பேத்கர் அவர் அம்பேத்கர் ஆட்டுறாரு. இப்போ விசிகா வந்து திமுக கூட்டணியில் இனிமேலும் தொடருமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நேற்று அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாலின் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசிட்டாரு. ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் மாதிரி போயிடுச்சு. ஒரு கூட்டணி தர்மத்தை மீறி பேசின பேச்சு மாதிரி தோன்றது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா வில் பி எ பிரிட்ஜ் பிட்வீன் விசிகா அண்ட் விஜய். 2 பேருக்கும் ஒரு இணைக்கும் பாலமாக இருந்து செயல்படுவார். அந்த இனிஷியேட் எடுத்தது திருமான்றீங்களா? திரும்ப சொல்லிருக்கலாம், நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் கேட்குறீங்க ஆதவ் அர்ஜுனா வந்து ஜாயின் பண்ணுறதுனால விஜய் கட்சிக்கு பாதகம் வருமா, எப்படி விசிகேல பாதகம் பண்ண மாதிரின்னு. விசிகே தலைவரோட அனுமதி இல்லாமல் எங்கான செயல்பட்டிருப்பார் நினைக்கிறீங்களா நீங்கள் ஆதவ் அர்ஜுனா? இல்லை, விசிகா தலைவரை மீறி செயல்பட்டிருப்பாரா? அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டோ, அவர் பேசிய வார்த்தைகளோ, அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசினதோ திருமாவளவனுக்கு ஆச்சரியம் கொடுத்துருக்குமானா ஆச்சரியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருமாவளவனோட ஆசையோடு தான் பேசியிருக்காரு. ஆனால் வெளியில் திருமாவளவன் சொல்ல முடியாது. சொன்ன கூட்டணி வந்து பனாலாயிடும். ஆகவே இது கூட்டணி தர்மத்துக்காக அவர் ஒரு டெம்பரரியாக கட்சி விட்டு நிற்கிறாம நிற்க வச்சுக்கலாம். ஸோ இதே நிலைமை இங்கே தொடருமான்னு கேட்டிங்கன்னா விஜய் கட்சிக்கு ஆதவ் அர்ஜுனால எந்த பங்கமும் வர போகிறதில்லை. ஏன்னா விஜய் எதிர்த்து அவர் செயல்பட போகிறதில்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்ப்பதுன்ற புள்ளியில் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா திருமாவளவனை எதிர்க்கவில்லை. அவர் கட்சியை விட்டு நீக்கின்ற காரணமே திருமாவை எதிர்த்தார் அப்படிங்கிற கட்சியை விட்டு நீக்க காரணமாக சொல்லப்படவில்லை. கட்சி கட்டுப்பாடு மீறினார், திமுகவை எதிர்த்தார். அது கூட என்னன்னா திமுக அந்த ப்ரெஷர்னால நீக்கினார். அது உண்மையாக சொல்லப்போனால் அதான் உண்மையான ப்ரெஷர்.
அவர் எடுக்க போறீங்களா இல்லை கூட்டணி விட்டு வெளில போறீங்களான்னு கேட்டிருக்காரு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நாளைக்கு கூட்டணி விட்டு விசிகா வெளியில் வந்ததுன்னா அப்போ ஆதவோட நிலைமை என்னன்னு. திரும்பி அவர் விசிகாக்கு வர மாட்டார். தமிழக விசிகா தாவேகா கூட போகுமா? தாவேகா கூட போச்சுன்னா விசிகா தாவேகாவோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ இருக்க நிலைமையில நேத்தி வந்து விசிகாவோட தலைவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து திமுகவை கடுமையாக சாடியிருக்காரு. இதற்கு மேலே போய் கூட்டணி வச்சு பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாவே அந்த மனநிலையில் இருக்கார் அவர். திமுக எதிர்மனையில் இருக்கார். அப்படின்னா இப்போ இது வந்து எப்படி எடுத்துக்கிறது? இப்போ திருமாவளவன், ஆதவ் அர்ஜுன், விஜய் 3 பேரினுடைய ஒரு மாஸ்டர் பிளான்னு சொல்லாமா? ஒரு நீண்ட கால மாஸ்டர் பிளான். முன்னாடி ஆதவ் அர்ஜுன் முதலில் பேச ஆரம்பித்ததுல இருந்து தொடங்கி இப்போ வரைக்கும்னு பார்த்தா இருக்கலாம். எனக்கு என்னன்னா, திருமாவளவனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல திமுகவை கடுமையாக எதிர்க்க முடியல. ஆனால் அந்த மனக்குமுறல் அவருக்கு இருக்கு. வெங்கை வயல்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான போலீஸ் அடக்குமுறை, ஓப்பனாக சொல்லிட்டார், போலீஸ் அடக்குமுறைன்னு சொல்லிட்டார். அந்த வந்து ஒரு அளவுக்கு மீறி அவரால் திமுக விமர்சனம் செய்ய முடியவில்லை. அவரால் விமர்சனம் செய்ய முடியாததை ஆதவர்ஜனா விட்டு பண்ண வைக்கிறார். அவருக்கு ஒரு திருப்தி, நம்ம கட்சிக்காரன் ஒருத்தர் திட்டுறாருப்பா, டிஎம்கே திட்டுட்டுப்பா அப்படின்னு. திட்டும்போது ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்டால் நான் என்னங்க பண்ணும், அவர் பேசுறாரு அப்படின்னு தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி பண்றாரு. இதெல்லாம் அரசியல் தான், அவன் தப்பு சொல்ல மாட்டேன். அரசியல்னு வந்தாச்சுன்னா எல்லாமே அரசியல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதில் என்ன கிளவர் மூவ் திருமாவளவன் எடுத்திருக்காருன்னா, நானா திட்டினேன் டிஎம்கேவன், ஆதவர்ஜனா தான் திட்டினாரு, அவர் போய் கேளுங்க அப்படின்னு டிஎம் கேட்ட ஒரு, இதெல்லாம் ஸ்டாலின் தெரியாமல் இல்லை. இதை விட ஜாஸ்தி அரசியல் பண்ணவர் அவர். ஸோ இது என்ன வேடிக்கைன்னா, திருமாவளவனால திமுகவை எதிர்க்க முடியாதனால இவரை வச்சுட்டு எதிர்க்கிற மாதிரி பண்ணி அவரை வச்சு பேச வச்சார். அது ஒரு ஸ்டேஜில் வந்து திமுக கடுப்பாகி அவர் எடுக்க போறீங்களா இல்லைன்னு கேட்டு அவரை எடுத்துட்டு கட்டி விட்டு நிற்கிட்டாங்க. இப்போ விஜயில் போய் சேர போறாரு. விஜயோட சேர்ந்தா கூட இப்போ திருமாவளவன் நாளைக்கு திமுக கதவு அடைக்கப்பட்டது என்றால் அவர் அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எங்கேயும் போக முடியாது. அவர் போகக்கூடிய இடம் விஜய் கட்சி தான் இருக்கும். விஜயும் பெரிய ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்லை. ஆனால் விஜயும் அதிமுக ஒன்றா சேர்ந்ததுன்னா அப்போ அந்த கட்சியோட கை சேர்க்கிறதுக்கு திருமாவளவன் விரும்புவாராங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன்னா விஜயும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஏன்னா விஜய் வந்து விசிகாவை நம்பியோ மதிமுக நம்பியோ தேர்தலில் போட்டி போட முடியாது. அதுக்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சின்னா அவருக்கு பலம் தேவை. அதிமுகவுக்கும் ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணி தேவை. எஸ்டிபிஐ மட்டும் நம்பி தேர்தலில் போட்டி போட முடியாது. இப்போ பாஜக கூட்டணி இல்லைன்னு ஆகி போயிடுச்சுன்னா அடுத்து ஆல்டர்னேட்டிவ் தேடுவார் எடப்பாடி. அதுக்கு பெரிய கட்சியை பார்க்கணும். சும்மா எஸ்டிபிஐ மாதிரி ஒரு முஸ்லீம் லீக் மாதிரி கட்சி பார்க்க முடியாது. அதற்கு அவங்களுக்கு கண்ணில் எட்டின தூரம் வரைக்கும் பார்த்த ஒரே கட்சி விஜய் கட்சி தான். ஸோ விஜயும் அதிமுகவும் நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நெருங்கி வந்தார்னா அந்த கூட்டணியில் திருமாவளவன் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அங்கேயும் ஒரு சிக்கலில் மாட்டிக்குவார். அங்கேயும் ஒரு சிக்கல், இப்படி போனால் ஒரு சிக்கல், அப்படி போனால் ஒரு சிக்கல். ஸோ சகிச்சுக்கிட்டு ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கணும், அதிமுக வரும் பட்சத்தில் விஜயோட சேரும் பட்சத்தில் சகிச்சுக்கிட்டு திமுக கூட இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் சகிச்சுக்கிட்டு அதிமுக கூட போயிடும். இல்லைன்னா மக்கள் நல கூட்டணி மாதிரி ஏதாவது காங்கிரஸோடய தனியாக ஒன்று போனோம். ஏன்னா காங்கிரஸும் கடுப்பில் இருக்கு. இப்போ திமுக கூட்டணியில் எக்ஸப்ட் மதிமுக, காங்கிரஸும் விஜய் கூட வருவாங்க அப்படின்னு இல்லை. அது ஒரு பேச்சு ஓடுது. என்ன ஓடுறதுன்னா, திமுகவும் விசிகாவும் சொல்லுதான் 10 வருஷத்துக்கு மேலே கூட்டணியில் இருந்துட்டாங்க திமுக கூட்டணியில். அடுத்த தேர்தலில் வந்து திமுக வருமானு தெரியாது. முழுகிற கப்பலில் நம்மளும் சேர்ந்து முழுகி போகிறத விட இப்போ குளிச்சு கரை சேர்ந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி என்ன வரும். ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5 வருடத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. ஜெயலலிதா எம்ஜிஆரை தவிர கலைஞர் கூட இல்லை. அடுத்து ஆட்சி அமைச்சவர்கள் யாருமே இல்லை. அது திமுகவில் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. ஸ்டாலின் முயற்சி பண்ணுறார். இப்போ 26 ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுறார். அது அவருடைய ஹார்ட் ஒர்க்கிங்கை பற்றி இருக்கு. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக வந்து போதும், 5 வருஷம் இருந்தது போதும், வேற கட்சி கொடுத்து பார்க்கலாம். அந்த வேறு கட்சி எது அப்படிங்கிறது கேள்வி. அதிமுக விஜய் கூட்டணியா, அதிமுக பாஜக கூட்டணியா, எந்த கூட்டணி அப்படிங்கிறது கேள்வி. காங்கிரஸாக இருக்க போகிறது இல்லை, பாஜக தனியாக இருக்க போகிறது இல்லை, ஏதோ ஒரு கூட்டணியாக தான் இருக்க போகுது. எந்த கூட்டணிங்கிறது கேள்வி. அந்த கேள்விக்கு விடை கண்டு போச்சுன்னா இந்த நாட்டோட முடிச்செல்லாம் அவுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். 26 நெருங்க தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.